வணக்கம். இன்றைக்கி தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 10 ஏப்ரல் 2026ங்க. 10 ஏப்ரல் 2026. இன்றைக்கி இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இனிமேல் தான் நீங்கள் சால்வ் பண்ண போகிறோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே பேப்பர் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாங்களா? ஃபஸ்ட்டு இடமிருந்து வளம். ரெண்டாவது கேள்விங்க. ஒன்றாவது கேள்வியில் ரெண்டாவது கேள்வி. 1 முதல் 12 வரை எண்கள் கொண்டது, முட்கள் கொண்டது. நம்பர்ஸும் இருக்கும், முள்ளும் இருக்குமா? கிளாக்கில் தான் 1லேருந்து 12 வரைக்கும் காமிக்கும். மணி நேரம் எல்லாத்துக்குமே நிமிஷம் 60 நிமிஷம். ஸோ கடிகாரம். சரிங்களா? சரி, 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? அந்த காலத்தில் நீதிபதியை இப்படி அழைத்தார்கள், டேஷ் அவர்களை என்று அழைத்து விட்டு வாதத்தை துவங்குவார்களாம். அதுக்கு முன்னால் ஹிண்ட்டு பார்ப்போம். 1 மேலேருந்து கீழே என்ன? மாம்பழத்துக்கும் ஊர்காலைக்கும் பேர் போச்ச இடம். சேலத்தில் மாம்பழம் சொல்லுவோம். மாம்பழம் மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், சேலம். சரி, மாம்பழம் ஓகே. ஊர்காலைனா எக்கு ஃபேக்ட்ரி. சேலம் ஸ்டீல் பிளான்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பி மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கவர்மெண்ட்டுடையது. ஓகே. 5 இடமிருந்து வளம் என்ன? பலவீனமான. இதற்கு எது சொல்? பலவீனமானங்கிறது வந்து வீக்காக இருக்க. ஸ்ட்ராங்கானதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வலுவானன்னு சொல்லலாம். இங்கே லா வந்துக்கு. ஸோ அப்போ பலமானன்னு சொல்லலாம். சரி, இதுக்கு வேறு ஹிண்ட் வருதான்னு பார்ப்போம். 8 இடமிருந்து வளம் என்ன? அக்கா அல்லது தங்கை. அக்கா இல்லைன்னா தங்கை, சிஸ்டர்களை வந்து சகோதரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சகோதரின்னு சொல்லியாச்சு. 6 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? உரியடி தொடக்கத்தில் தகுந்த. உரியடியோடைய தொடக்கத்தில் தகுந்த அப்படிங்கிறதுக்கு இந்த டியை கட் பண்ணிங்க. உரிய அப்படின்னா தகுந்த. இல்லைன்னா உரினாலும் உரிமை, உரிய. சரியா? சரிங்க. 6 இடமிருந்து வளம் எதுவும் இருக்கா? உள்ளங்களிப்பு. இதுக்கும் ஹிண்ட்டு வேணும். 3 மேலேருந்து கீழே என்ன? தண்டவாளங்கள் மீது ஓடுவது. தண்டவாளத்தில் மேலே ஓடுறது என்னது? ரயில். ஓகே. 7 மேலேருந்து கீழே என்ன? நஷ்டம். ஆங்கிலத்தில் நஷ்டம்னா லாஸ். சரிங்க. அடுத்து 4 மேலேருந்து கீழே என்ன? திருக்குறளில் டேஷ் பொருள் இன்பம்னு 3 இதாக பிரிக்கிச்சிருக்காங்களாம். 133 அதிகாரம் இருக்கும். 133 அதிகாரம் 1330 குறள். அதில் 133 அதிகாரமாக பிரிச்சுருப்பாங்க. அதெல்லாம் 3ஆக பிரிக்கிறது தான் என்னது? அறம், பொருள், இன்பம். அறம்னா இந்த வாழ்க்கையில் உள்ள நேர்மையை வழிகாட்டுறது. பொருள்னா எப்படி உழைக்கிறது, நேர்மையாக அப்படிங்கிறது. இன்பம் சந்தோஷத்தை பற்றி சொல்லுறது. ஸோ இந்த திருக்குறள் 133 அதிகாரத்தில் அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால்னு சொல்லுவோம். அறம்க்கு வந்து 38 அதிகாரம், பொருளுக்கு வந்து 70 அதிகாரம், இன்பத்துக்கு வந்து 25 அதிகாரம். 6 இடமிருந்து வளம் பாருங்க. உள்ளங்களிப்பு அப்படின்னா, உள்ளங்களிப்புக்கு மீனிங் என்னென்னா சந்தோஷம், மகிழ்ச்சி. ஓகேவா? இதுக்கு உவகை, ஆனந்தம், பூரிப்பு, உவப்பு அப்படின்னு சொல்லல. கடைசியாக பாருங்க, இங்கே பாருங்க, ஊ இல்லா அப்படின்னு வந்து உல்லாசம்.
இந்த சைடு சால்வ் ஆகிடுச்சுங்க. இப்போ 2 விட்ட இடத்துலேருந்து ஆகும். 11 இடமிருந்து வளம் எதுவும் பார்க்கலாமா? அதுக்கு முன்னால் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். 2 மேலேருந்து கீழ். அந்த காலத்தில் நீதிபதியை வழக்கறிஞர்கள் டேஷ் அவர்களே என்று அழைத்து விட்டு வாதத்தை துவக்குவார். படத்துலலாம் பார்த்துப்போம்னா, பழைய காலத்து படத்தில். கணம் கோட்டா அவர்களே, கணம் கோட்டா அவர்களே அப்படின்னு சொல்லி நீதிபதி அழைச்சிட்டு அவங்களோட வாதத்தை துவங்குவாங்களாம். சரி, இது கரெக்டாக இருந்துச்சு. 11 இடம் இருந்த வல்லம் என்ன? அவன் நெச்சியில் உபுதி 3 டேஷ்களாக அடித்திருந்தான். நெத்தியில் என்ன பண்ணியிருக்கான்? பட்டை போட்டிருக்கான்னு சொல்லுவாங்க. பட்டைன்னா லைன் லைன். ஓகே. 9 மேலேருந்து கீழே என்ன? உயிர் நீத்தவன். உயிர் நீந்தவன் அப்படின்னா செத்துட்டான்னா அவனை இறந்தவன்னு சொல்லுவாங்க. ஓகே, இறந்தவன். சரி, 9 இடமிருந்த வளம் என்ன? ஏட்டை என்பதற்குள் இடுப்பு. ஏட்டை என்பதற்குள் இடுப்புன்னா இந்த வேர்டுக்கில் இடுப்பு வேணுமோ. இந்த ட்ராவை கட் பண்ணியும் இட்டை கட் பண்ணியும் இடை. சரி, 14 இடமிருந்து வளம் என்ன? சீமானோட கட்சி. சீமானின் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் எல்லாமே அவர் தான். 18 மே 2010 அந்த கட்சி இருக்குது. 16 இயர்ஸாக இருக்காங்க. சரி, இப்போ 10 மேலேருந்து கீழே. இந்த சைடு வந்து எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு தான் இருக்குது. 10 மேலேருந்து கீழே என்ன? வங்கிகிட்ட கடன் வாங்காமல், பேங்க்கில் லோனை வாங்காமல், வெளியில் டேஷுக்கு கடன் வாங்கிய விவசாயிகள் பின்னர் தற்கொலை செய்து கொண்டது உண்டு. கந்து வட்டின்னு சொல்லுவாங்க. கந்து வட்டினா வட்டிக்கு மேலே வட்டி, அந்த வட்டிக்கு ஒரு வட்டி. கந்து வட்டி. இன்னும் கந்து வட்டி கடமையோட பேங்க் லோனில் வீடே வந்து தூக்கிட்டு போயிடுவானு. சரி, 12 இடமிருந்து வளம். மந்தியத்துக்குள் குரங்கு. பேங்க் லோன் வாங்கினா அப்படிங்கிறது சொல்லலை. கெட்ட தெரியாதவங்க இல்லை ரூல்ஸை பார்க்காம வேறு லோன் வாங்குறவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. மந்தியத்துக்குள் குரங்கு. மந்திய இந்த வேர்டுக்குள்ள குரங்கு. மந்தினா என்ன? குரங்கு. சரிங்க. 15 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் சபதம் என்ற புராண படத்தில் பிரபல நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். இங்கே வந்திருக்குங்க. சரிங்களா? மங்கம்மா சபதம்னு ஒரு படம் இருக்குது. சரஸ்வதி சபதம், ஒரு தாயின் சபதம். 3 படம் 5 எழுத்தில் இருக்குது. நம்மளுக்கு சரஸ்வதி சபதம் தான் கரெக்டாக வரும். சிவாஜி நடித்தது சரஸ்வதி சபதம். ஐ திங்க் 1966 வந்த படம். 13 மேலேருந்து கீழே. தலையில் வைத்து ஆடும் குடம். தலையில் வைத்து ஆடும் குடம் அப்படின்னா கரகம் சொல்லுவாங்க. கரகம் டான்ஸ் ஆடுறாங்கல்ல, கரகாட்டம். இந்த குடம் வந்து கரகம் வைத்து ஆடுவாங்க, கரகாட்டம். இது வந்து தமிழ்நாட்டுடைய சிறந்த நடனத்தில் உள்ள அது கலாச்சார கிராமிய நடனத்தில் உள்ள. சரி, 17 இடமிருந்து வளம். பாத்தியம் அறிந்து பிச்சையீடு. அவனோட நிலைமையை அறிஞ்சு பிச்சை போடணும். டேஷ் அறிந்து பெண்ணை கொடு. இதுவும் பழமொழி தான். என்னது? கோத்தியம் அறிந்து. மாப்பிள்ளையை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பொண்ணை கொடுங்க, அவ்வளோதான் கஷ்டப்பட்டு வளர்த்த பெண்ணை அப்படின்னு சொல்லி. ஸோ 16 மேலேருந்து கீழே. புத்தருக்கு இந்த மரத்தடியில் ஞானம் பிறந்தது. புத்தருக்கு வந்து பீகாரில் வந்து புத்தகயான்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து புத்தர் அமர்ந்துக்கையில் புத்தருக்கு போதி மரத்து அடியில் வந்து அவருக்கு ஞானம் பிறந்தது. போதி மரம்னா அரச மரம் தான் சொல்கிறாங்க. சரிங்களா? கடைசி கேள்விங்க. 18 இடமிருந்து வளம். சரி என்பதை குறிக்கும் சொல். சரி அப்படின்னா, சரின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்போவுமே டிக்
அப்படின்னு சொல்லுவோம். டிக் பண்ணிப்போம்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே சால்வ் பண்ணுறோன்னு எனக்கு ஐ திங்க். எதாவது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூங்க. இன்னொரு விஷயம், இன்றைக்கி தினமலரில் உள்ள ஆன்மீக மலருக்குள்ள குயிஸ் வரல. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி பஞ்சாங்கம் தான் வந்திருக்கு. ஸோ இதில் குயிஸ் இருக்க வாய்ப்பில்லை. ஓகேங்களா? தேங்க்யூ.